அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான இன்ட்ராடே லெவல்ஸ் பார்க்கலாம். அனலைஸ்ல என்னென்ன எப்படி நடக்கும் அப்படிங்கிறது இது முழுக்க பயிற்சிக்கான வீடியோ. இது மேத்தமெட்டிக்கல் அடிப்படையில் நம்ம மார்க்கெட் டோட்டலா இன்ட்ராடே பொசிஷன் எதா இருந்தாலும் மேக்ஸிமம் நம்ம சொல்லக்கூடிய ஆளு. நம்ம இண்டிகேட்டரோ பேட்டர்னோ மூவிங் ஆவரேஜ் பிரைஸ் ஆக்ஷன் எதுவுமே ஓப்பன் அட்ரஸ் எதுவுமே பார்க்க மாட்டோம். நியூஸ் இந்த மாதிரி நியூஸ் அந்த மாதிரி நியூஸ் வருது அப்படி அதெல்லாம் எதுவுமே என்ன நியூஸ் எது வந்தாலும் மேக்ஸ் அடிப்படையில் தான் இருக்கும் பங்குச்சு. அதை முதல்ல நீங்க உணரும் பாருங்க. இன்னைக்கு வந்து பட்ஜெட்டா இன்னைக்கு வந்து பட்ஜெட்னு அப்படியே பயங்கரமா பேசுவோம். பெரிய மூமெண்ட் கீழே மேலே அடிக்கும். அதனால கேர்ஃபுல்லா இருங்க, இந்த இதுல அதிக லாட் பண்ணாதீங்க, நிறைய போடுவாங்க. கரெக்ட். ஏன் அது அவங்களுக்கே எந்த பக்கம் போகணும்னு தெரியாது அப்படிங்கிறதுனால மட்டுமே. கரெக்டுங்களா? மார்க்கெட்டை ப்ரெடிக்ட் பண்ணாங்களா அந்த உங்களுடைய நீங்க போடுற ஓப்பன் அட்ரஸ் பிரைஸ் ஆக்ஷனோ எதை பேஸ் பண்ணி போடுறது அது நடக்கணும்ல. அப்போ ஏன் மார்க்கெட் இயங்கிக்கிட்டு இருக்கு, நியூஸ் எதுவுமே நீங்க பார்க்காதீங்க, எந்த எதுவுமே காதுல வாங்கிக்காதீங்க அப்படின்னா இங்க ஏன் நடக்குது அப்படிங்கறது நல்ல கவனிங்க. முதல்ல பங்குச்சந்தையில பணம் உள்ள வந்தாதான் ஏறும், ஏறுற பக்கம் வந்தா அது, இறங்குற பக்கம் வந்தா இறங்கும். அது என்ன காரணம் அது கண்டுபிடிக்க தெரியும். அது தெரியலையே, அப்ப மேக்ஸ்லயே அதை கண்டுபிடிக்கலாம். நம்ம இப்போ நாம வந்து ஒரு பிரைஸ் சொல்றோம், அந்த பிரைஸ் வந்து எந்த விலைக்கு மேல போனா அதுலயும் ஃபால்ஸ் பிரேக் அவுட்லாம் இருக்கு, ஏமாத்துவாங்க, ட்ராப் பண்ணி சும்மா. அப்போ இன்னைக்கு வந்து பட்ஜெட் டேங்கிறதுனால ஒண்ணு நடக்கும். ஒரே கண்டல்ல 100 பாயிண்ட் அந்த மாதிரிலாம் பெருசா கீழே விடுவாங்க, ஏத்துவாங்க, அந்த மாதிரி நடக்கும். அப்ப அதுல வந்து உங்களுக்கு ஒரு பயம் இருக்கலாமே தவிர மற்றபடி அது மேக்ஸ் படி அது என்ன புள்ளிகளோ நம்ம புள்ளியில அதை என்ன ரூலோ அதுல இயங்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் இன்னைக்கு நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி 22,600 கால் 222 ரூபாய்க்கு கீழே இருந்தா நிஃப்டி டவுன் சைட். நிஃப்டி நல்லா கவனிங்க, நான் இதை வாங்குவீன்னு சொல்ல கிடையாது. நிஃப்டி டவுன் சைட். அதே 222 ரூபாய்க்கு மேல இருந்தா நிஃப்டி அப் சைட். சரி, இப்போ இது இதுக்கு கீழே இருக்கு அப்படின்னா இது இறங்கி இதுக்கு ஒரு பிளேஸ் இருக்கு. இது ஒரு வேல்யூ மட்டும் கிடையாது, சப்போர்ட் பிளேஸ். நான் யூடியூப்ல கொடுக்கறதுனால இந்த வேல்யூ வரும்போது மட்டும் தான் நீங்க முடிவு எடுக்க முடியும். கரெக்டா? அதுல முடிவு எடுத்து உங்களுக்கு என்ன தேவைங்கிறத எடுத்துட்டு நீங்க எக்ஸிட் ஆயிடும். அதுக்கப்புறம் அது கீழே வந்துட்டு எங்கேயோ ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல கூட திரும்பலாம். சரி, இல்ல இதே இது மேல இருக்கு அப்படின்னா மேல போயிட்டு உங்களுக்கு தேவையான என்னவோ அது கிடைக்கும். அதுக்கப்புறம் நீங்க வெளியே வந்துடலாம். அதுக்கப்புறம் அது அங்கிருந்து திரும்பி வந்து மறுபடியும் கூட எடுத்துட்டு போகலாம். அது மார்க்கெட் டிபெண்ட்ஸ் ஆன் மார்க்கெட். அது லைவ்ல தான் அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியும். ஓகேங்களா? அப்போ நீங்க இந்த பிரைஸ் வரும்பொழுது உங்க முடிவு எடுத்தீங்கன்னா டைரக்ஷன் ட்ரேட்ல அழகா நீங்க வர்த்தகம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். அப்போ உங்களுடைய லாஸ் ரொம்ப குறைவா இருக்கும், ப்ராஃபிட் நல்ல ப்ராஃபிட். அப்போ நீங்க அதுக்கேற்ற போல உங்களுடைய டெக்னிக்கல் கூட இது மேட்ச் ஆச்சுன்னா பயன்படுத்திக்கோங்க. இது நிஃப்டிக்கு. இன்னைக்கு ஃபின் நிஃப்டி எக்ஸ்பைரி டேல நான் எப்பவுமே சொல்லுவேன், 0 to 0 கால் நம்ம ஸ்டூடெண்ட் பயன்படுத்துறவங்க என்ன ரூலோ அதை அப்ளை பண்ணிக்கோங்க. இன்னைக்கு வந்து நிஃப்டியை விட இந்த ஃபின் நிஃப்டியில பெரிய இம்பாக்ட் இருக்கிற மாதிரி இருக்கு உள்ள. ஓகேங்களா? அப்போ அதுக்கேற்ற போல உங்களுடைய வர்த்தகத்தை கவனம். இன்னைக்கு பாருங்க, 24,600 புட்டு 168 ரூபாய்க்கு மேல இருந்ததுன்னா நிஃப்டி டவுன் சைடு, ஃபின் நிஃப்டி டவுன் சைடு. அதே 168 ரூபாய்க்கு அவர் கீழே போயிட்டாரா ஃபின் நிஃப்டி அப்சைட் போகும். ஃபின் நிஃப்டி அப்போ இதற்கு ஏற்றாற் போல உங்க வர்த்தகத்தை பண்ணுங்க. நம்ம நியூஸ் எதுவுமே காதுல வாங்கக்கூடாது. நம்ம போடுற கணக்கு அங்க கரெக்டா வருதா அதுபடி வர்த்தகம் பண்ணுங்க. நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.